என்ன குட்டி ப்ரோ, இந்தியா ஃபர்ஸ்ட் ஓடிஐ மேட்ச் இங்கிலாந்து கூட ஜெயிச்சிட்டோம்னு சந்தோஷப்படுறியா? ஆமா, T20ல கொஞ்சம் நஞ்சமா அடி வாங்கணும், சந்தோஷப்படக்கூடாதா? ஆனா கேப்டன் கில்லோட மைண்ட் வாய்ஸ்ல வேற ஒரு பயங்கரமான பிளான் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம தான் மேட்சை வின் பண்ணிட்டோமே பிக் ப்ரோ, அப்புறம் என்ன டென்ஷன்? ஃபர்ஸ்ட் எட் கேப்டன் பிட்ச் எப்படி பிஹேவ் பண்ணிச்சு கவனிச்சியா? இது ஸ்டாண்டர்டான ஃபிளாட் ட்ராக் இங்கிலீஷ் பிட்ச் கிடையாது. கில் என்ன சொன்னாருன்னா, த பால் வாஸ் கிக்கிங் ஆஃப் அப்படின்றாரு. ஓ, பால் மேல தூக்கி வந்துச்சா? நான் கூட ரோஹித்தும் கோலியும் சரியா விளையாடாம அவுட் ஆயிட்டாங்களோ நினைச்சேன். அப்ப பிட்ச் தான் பிரச்சனையா? நல்லா முட்டு கொடுக்குறீங்கப்பா. முட்டில தம்பி, அதான் ரியாலிட்டி. இந்த பிட்ச்ல எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்ததுனால தான் நம்ம டாப் ஆர்டர்ல ரோஹித் சர்மா, கோலி, ஏன் ஸ்ரேயா ஐயர் எல்லாருமே கஷ்டப்பட்டாங்க. ஆனா கில் இதுக்கு கொஞ்சம் கூட வருத்தப்படல. வி பேக் அவர் பேட்டிங் ஆர்டர் டு சேஸ்னு சொல்லி இந்த மாதிரி கஷ்டமான சூழல்ல டீம் பிரஷர்ல சிக்கினது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிருக்காரு. எனது சிக்கல்ல சிக்கினது சந்தோஷமா? அது மட்டும் இல்ல குட்டி ப்ரோ, த கண்டிஷன் ஹியர் வில் பி சிமிலர் டு சவுத் ஆப்பிரிக்கான்னு சொல்லிருக்காரு. இப்ப புரியுதா? நெக்ஸ்ட் வேர்ல்ட் கப் அங்கதானே நடக்குது? எக்ஸாக்ட்லி. 2027 ஓடிஐ வேர்ல்ட் கப் அங்கதான் நடக்க போகுது. அங்க இதே மாதிரி எக்ஸ்ட்ரா பவுன்ஸ், கிக்கிங் ஆஃப் பிச்சஸ் தான் இருக்கும். குறிப்பா கில் இங்க விளையாடுற இந்த இங்கிலாந்து சீரிஸை வெறும் பைலேட்டரல் சீரிஸா பார்க்கல. அவர் இதை ஒரு லெபார்டரியா மாத்தி 2027க்கு ஒரு புல்லட் ப்ரூஃப் ஸ்குவாட ரெடி பண்றாரு. யோ, முதல்ல டாப் ஆர்டர்ல நல்லா ரன் அடிங்கயா, அப்புறமா வேர்ல்ட் கப் பத்தி பேசலாம். குட்டி ப்ரோ, ஒரு நல்ல கேப்டன் எப்பவுமே எதிர்காலத்தை பத்தி யோசிக்கணும். அதனால தான் டிஃபரெண்ட் காம்பினேஷனை டெஸ்ட் பண்றது நல்லதுன்னு கில் சொல்லிருக்காரு. குறிப்பா காம்பினேஷன் டெப்த் ஒர்க் அவுட் ஆகி வாஷிங்டன் சுந்தரும் அக்சர் பட்டேலும் நம்மள காப்பாத்திட்டாங்க. சோ கில் ஃபைனலா என்ன சொல்றாரு? 5 விக்கெட்ஸ் விழுந்திருந்தாலும் எங்களோட மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் சூப்பரா விளையாடி மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிருக்காரு. மக்களே, 2027 ஓடிஐ வேர்ல்ட் கப்க்கு இப்பவே எக்ஸ்பெரிமெண்ட் பண்றது கரெக்டா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிக்க விடுங்க.